Audio Jungle. Audio Jungle. இன்னைக்கு நம்ம வந்து நல்ல டேஸ்டான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி வந்து பண்ண போகிறோம். இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, பரோட்டா அதுக்கு தேவையான பொருட்கள்: காளான், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடாயை வந்துட்டு நம்ம வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதனால நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா பெருசாக நம்ம நறுக்கி போட்டிருக்கோம். அது வந்து நம்ம நல்லா தாளிக்கணும். வெங்காயம் போட்டு நம்ம நல்லா பெருசாக கட் பண்ணி நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம். வெங்காயம் இப்போ வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவாக எடுத்துப்பாங்க. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம லைட்டா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம காளான் போட்டுக்கலாம். காளான் நல்லா வதக்கிக்கோங்க. மறுபடியும் இதில் தண்ணி. இப்போ வந்து நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா காளான் வந்து இப்போ நல்லா வேகணும். 5 நிமிஷம் வெந்தால் போதும் காளான். காளான் வந்து இப்போ நல்லா வேகட்டும். காளான் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இது நல்லா நம்ம கலரிட்டு ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் இதையும் நல்லா கலரிக்கணும். பெப்பர் தூள் நல்லா கலரிக்கணும்.
சார் இப்போ வந்து நம்ம கஸ்தூரி மெட்டி போட்டுக்கலாம். இந்த கஸ்தூரி மெட்டி வந்துட்டு நம்ம பிரியாணி இல்லை வந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவி எந்த கிரேவிக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச கொத்தமல்லியை நல்லா பரவலாக தூக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு நம்ம வெள்ளை போட்டுக்கலாம். அப்போதான் காளான் கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலரிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேஸ்டான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேஸ்டான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு.